இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவோட 60th ஆனிவர்சரி. இதுக்கு வந்து ஒரு வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருந்தோம். பட் நேற்று வந்து ஆல் ஆஃப் அ சடன் நிறையா ரோலர் கோஸ்டர்லாம் நடந்து ஏதோ ஃபைனலாக இங்கே லைக் ஹாப்பியாக நடக்குது. அம்மா பற்றி சொல்லணும்னா யாருக்கு தான் அம்மா பிடிக்காது, எல்லாத்துக்கும் பிடிக்கும். லைக் எனக்கு எல்லா ஃப்ரீடமுமே கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ட்ரஸ்ட்டு. இப்போ நான் இந்த நிலமையில இருக்கேன்னா அவங்களோட ஃபுல் சப்போர்ட் தான் காரணம், ப்ளஸ் என்னோட ஹஸ்பண்டோடது. எதுக்குமே நான் திட்டினது கிடையாது. யாராவது காலையில் லஞ்ச் படிக்கிறதுக்குலாம் திட்டுவாங்களா, அந்த மாதிரி விஷயத்துக்கு தான் திட்டுவாங்க. அந்த காலத்துலேயே ஜென்டில் பேரண்டிங் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறனால தான் நான் இப்போ இப்படி இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்பா பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து சந்தோஷ் சுப்ரமணியமில் வர பிரகாஷ் ராஜ் கேரக்டர் மாதிரி தான். ஒரு வேலையை சொல்லிட்டு அவரே செஞ்சு முடிச்சிருவார். ஸோ அந்தளவுக்கு பேம்பர்டாக தான் 2 பேர் இருந்தோம். எங்களுக்கு எப்படி இருந்தால் ஹாஸ்டல் போகணுன்னா எல்லோரும் அழுவாங்க, நாங்களாம் வந்து ஹாப்பியாக போகலாம், ஏன்னா அப்போ தான் ஒரு மாதிரி இண்டிபெண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் அம்மானா அப்படியே கான்ட்ராக்ட், அவங்க வந்து வெளியில் போ, ஏதாவது பண்ணு, நீயே இங்கேயே இருந்துடாத, வீட்டுக்குள்ளாரே இருக்காத, வெளியில் போ அப்படின்னு சொல்கிற கேரக்டர். ஸோ மோஸ்ட்லி நாங்கள் அம்மா கூடயே ஸ்பெண்ட் பண்ணுறதுனால அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் வாங்கிட்டு, அவங்களோட அட்வைஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் நான் இப்போது இந்த ஊரில் வேறு வெளியூர் போயிருக்கேன், இவங்க வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே காரணம் வந்து இங்கே எங்கள் பேரண்ட்ஸோட வளர்ப்பு, அந்த ஐடியாலஜி எல்லாத்தையும் அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்தது தான். ஸோ அந்த இதுக்கு ஸோ மச் கிரேட்ஃபுல். இப்போ பார்த்தோம்னா ஒரு சின்ன சேஞ்சே வந்து நம்மளோட லைஃப் அப்படியே மாற்றிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, வெளியில் போகலாம், வெளியில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறதே அப்போலேருந்தே மைண்டில் இருந்ததுனால இப்போ வரைக்குமே இது வந்து பெரிய விஷயமா தோணலை எங்களுக்கு. இன்னுமே பண்ணலாம், இன்னும் நிறையாவே பெருசாக பண்ணலாங்கிற ஒரு தாட் தான் இருக்குது. அது எல்லாமே அவங்களோட ஸ்ட்ரகிள்ஸ், அவங்க கோத்ரூ பண்ணது, அவங்க பண்ண முடியாதது எங்களால் பண்ண வச்சது, இதெல்லாம் தான் காரணம். ஸோ அந்த விதத்துலேயும் வி ஆர் வெரி கிரேட்ஃபுல். இந்த ஈவெண்ட் வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் செலிப்ரேஷன் அபவுட் ஃபார் ஆர் பேரண்ட்ஸ். வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன, வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம் தான் என்ன. எங்க அத்தம்மா மாமியா பத்தி சொல்லணும்னா அவங்க ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி பீப்புள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆல்சோ. நான் வந்தாலே வந்து அத்தம்மா வந்து ஏதாச்சும் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, டீ வேணுமா, காஃபி வேணுமா, ஐ மீன் போரே அடிக்காமல் சொல்லுவாங்க, எனக்கு போர் அடிக்கிற அளவுக்கு சொல்லுவாங்க. அதே மாதிரி மாமியா வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். அவர் வந்து வெளில போய் ஏதாச்சும் வாங்குறதுலாம் அவரோட டியூட்டி, அதனால அவருக்கு என்னென்ன அவரோட டியூட்டியோ அதெல்லாம் சூப்பராக பண்ணுவார், எல்லாம் வாங்கி தருவார், கேட்டால் உடனே பண்ணிடுவார். கொஞ்சம் ஓவராகவே பண்ணுவாங்க இவங்க, அவ்வளோ கடுப்பே ஆகும் சம்டைம்ஸ், இல்லை நானும் கொஞ்சம் பண்ணுறேன் விடுங்க அப்படின்னு. ஸோ அதுதான் எனக்கு ஞாபகம் வரும் டக்குன்னு அவங்கள பற்றி பார்த்தீங்கன்னா. ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி இதெல்லாம் நடக்குது. அவங்களுக்கும் இதெல்லாம் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசை, பிரியாவுக்கு ரொம்ப ஆசை இதெல்லாம் பண்ணணும்னு. அதனால நானும் ரொம்ப ஹாப்பி இதெல்லாம் நடக்கிறது பார்த்துட்டு. தேடிய தருணங்கள் எல்லாம் தேடியே வருகிறது, தேகத்தின் சுருக்கங்கள் எல்லாம் சிரிக்கின்றதே, வந்ததும் வாழ்ந்ததும் கண் முன்னே தெரிகிறதே, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே பூக்கிறது, பாரம் பாய்ந்த நெஞ்சுக்குள்ளே ஈரப்பாயுதே, நரைகளும் மறைந்திடவே. Happy 60th birthday! வெண்பனி மலரே, உன் வாசம் உயிரில் புது சுவாசம் தருதே, உன் இரு விழியால் என் ஆயுள் ரேகை புது வாழ்வு பெறுதே, காலங்கள் ஓய்ந்த பின்னும்
காதல் என்ன வாலிபம் தேய்ந்த பின்னும் கூச்சம்தான் என்ன ஹாப்பி ஆனிவர்சரி அத்தம்மா அண்ட் மாமியா.